இந்த மாதிரி மாடு சில கோவிலில் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி வாய் வழியாக தண்ணி ஊற்றி எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த சிலைக்கு முன்னாடி ஒரு குளம் ஒன்று இருக்குது. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, எவ்வளவு தான் இந்த குளத்தில் வந்து தண்ணி நிரம்பினாலும் ஒரு லெவலுக்கு மேலே தண்ணி வந்து மேலே போகாது. அது மாதிரி தான் இந்த குளத்தை வந்து வாட்டர் லெவல் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இந்த குளத்தை வந்து வடிவமைச்சிருக்காங்க. மகாபலீஸ்வரில் நிறைய மலைமுகடுகள் இருக்குது. கிளைமேட்டும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப பழமையான கோவில்கள்லாம் இருக்குது. அதில் ரொம்ப ஒரு ஃபேமஸான கோவிலை தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இதுதான் வந்து கிருஷ்ணமாய் கோவில். அதாவது 1888 பிரதாப் சிங்கால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டப்பட்டது. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, 5000 வருடங்களுக்கு முன்னாடியே இந்த கோவில் வந்து பாண்டவர்களால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள்லாம் நம்புகிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1888 ரத்னகிரி ராஜா பிரதாப் சிங் வந்து இந்த கோவிலை வந்து மேம்படுத்தி கட்டியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலில் ஒரு சிவலிங்கம் இருக்குது. அதை வந்து இப்போ உங்களால் பார்க்க முடியாது. ஏன்னா உள்ளே வந்து கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது. அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட் இல்லாத காலத்திலேயே இந்த சிலைகளை வந்து ரொம்பவே நுணுக்கமாக வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலில் இது மாதிரி 2 சிலைகள் இருக்குது. ஒன்று இங்கே ஒன்று இருக்குது, இன்னொன்று இந்த கோவிலுக்கு முன்புறத்தில் இருக்குது. இந்த சிலையோட பின்பகுதியில் வாட்டர் வந்து இன்லெட் கனெக்ட் ஆகுதுல்ல, அதுலேருந்து வாய் வழியாக தண்ணி போய் ஊற்றுற வரைக்கும் எந்த ஒரு நீர்க்கசிவுமே இல்லாமல் இருக்குது. அந்த அளவுக்கு இவங்க நுணுக்கமாக அந்த சிலையில் வந்து துளை போட்டு பிரம்மாண்டமாக அந்த சிலையை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த கோவிலில் உள்ள கல் எல்லாமே வெளியிலேருந்து கொண்டு வந்தது. இதை வந்து பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிலையை கவனித்து பார்த்தீங்களா? இந்த சிலையில் பைப் மாதிரியான ஒரு துளை போட்டிருக்காங்க. இதில் வியப்பூட்டுற விஷயம் என்னென்னா, பின்புறமாக அந்த தண்ணி வந்து கனெக்ட் ஆகி வாய் வழியாக வந்து தண்ணி வந்து வெளியேறுது. இது ஒரு சிக்கலான வேலை. ட்ரில் மஷினில் பல மணி நேரம் ட்ரில் போட்டு சின்ன தவறு இல்லாமல் போடணும். கொஞ்சம் ஆங்கிள் மாறினாலும் அவுட்லெட் ஹோல் வந்து கரெக்டாக அந்த வாய்க்கிட்ட இருக்காது. 80% வேலை முடிஞ்சும் அதுக்கப்புறம் ஒரு கல் சின்னதாக உடைஞ்சாலும் அவ்வளோதான், மொத்த வேலையும் போயிடும். இந்த கோவிலோட அஸ்திவாரம் ரொம்ப கீழே பூமிக்கு அடியில் இருக்குது. இந்த கோவில் கட்டாயமாக ரொம்ப உயரமாக இருந்திருக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய பெரும்பாலும் கோவில்கள் பேஸ்மெண்டோட பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மேலே தான் கோபுரம் கட்டியிருப்பாங்க. ஆனால் அந்த கோவிலில் இந்த பேஸ்மெண்ட் பூமிக்கு அடியில் புதைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட கதைகள் இன்னும் மண்ணுக்குள்ளேயே புதைஞ்சிருக்குன்னு சொல்றதுல தப்பு இல்லை. நிறைய கோவிலில் மறுசீரமைச்சு செஞ்சு அந்த அடித்தளத்தை உயர்த்தியிருக்காங்க. ஆனால் இந்த கோவிலில் ஏன் அப்படி செய்யலை அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது. ஸோ என்ன அப்படின்னா வந்து, அதாவது கணபதி பூஜை நடக்குதுல்ல, ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் வந்து ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு. இது வந்து கோவிலுக்கும் உள்ளே போகிறதுக்கு இல்லை, என்ட்ரன்ஸில் உள்ள கடைங்க. இது இந்த கடையில் எவ்வளோ டைப் ஆஃபில் உள்ள அதாவது சிலைகள் வச்சுருக்காங்க பாருங்க. டீங்கப்பா, எல்லாமே வந்து இப்படி வந்து தங்கம் மாதிரி இப்படியே ஜொலிக்குது. ப்ரைஸ் என்ன போட்டிருக்காங்க? 1100 ரூபா. அது இவ்வளோ சிலைகளை வந்து ஃபஸ்ட் டைம் இதான் பார்க்குறாங்க. மேலே மட்டும் இல்லை, கீழே எப்படியே பாருங்கள், 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சிலைகள் இருக்குது. நிறைய டைப் ஆஃபில் சின்ன சைஸில் உள்ள சிலை இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 ரூபாயா அந்த சின்ன சைஸில் உள்ள சிலை. இந்த ரோ இருக்குல்ல, இந்த ரோ ஃபுல்லாக வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிலை தான் இருக்குது.